வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு லட்சுமண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 22ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகணும். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா எப்போதும் சொல்கிறதான், எப்போதுமே லக்னத்துக்கு பாருங்கள். ஏன்னா வந்து ராசியை பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்கும்போது பர்ஃபெக்டாக இருக்குங்கிறதா உண்மையான விஷயம். உதாரணம் சொல்லப்போனால் ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசின்னு நம்ம விருச்சிக ராசியுடைய பலன்களை பார்க்கும்போது அது ஒரு 40% தான் பர்ஃபெக்டாக வரும். அதே வந்து ஒரு மகர லக்னத்துக்கு மகர ராசிக்கான பலன்களை நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களது ஜாதக ரீதியாக என்ன தசா புத்தி அந்தரங்கள் வருதுங்கிறத நோட் பண்ணிவிட்டு ஸோ அதையும் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ராசி பலன் பார்க்கும்போது ஒரு 90% பர்ஃபெக்டாக வருங்கிறதா உண்மையான விஷயம். இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். இப்போ வந்து குரு ராகு ரெண்டுமே வந்து ஒரு நியரஸ்ட் டிகிரின்னு சொல்லுவோம். ஸோ ரொம்ப வந்து பக்கத்தில் ஒரு நியரஸ்ட் டிகிரியில் போயிட்டுருக்கு ஒரு காலகட்டம். ஸோ இது வந்து யாருக்கெல்லாம் பாதிப்பை தரும் அப்படின்னும்போது பாதிப்பை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். பாதிப்புன்னும்போது யாருக்கெல்லாம் குரு திசை புத்தி அந்தரங்கள் நடக்குதோ ஸோ அவங்களுக்கு வந்து பாதிப்புகள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி குருவின் நட்சத்திரங்கள் புனர்பூசம் விசாகம் ஸோ இந்த மாதிரி நட்சத்திரங்களில் இருக்கவங்களுக்கு வந்து பாதிப்புகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் புரட்டாதி. ஸோ இந்த 3 நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கும், கொஞ்சம் உஷாராக இருக்கும். என்னென்னா அதீதமான கோபங்கள் அதீதமான பேராசைகள் இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புனா இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் வந்து பக்காவாக இருந்துக்கணும். கொஞ்சம் வந்து அவேர்னஸோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு விஷயம் என்னென்னா இப்போ வந்து குழந்தை இல்லை, ரொம்ப நாளாக எனக்கு குழந்தை இல்லைங்க, ட்ரீட்மெண்ட்டில் எனக்கு குழந்தை பிறக்குமானா இந்த டைமில் வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா குரு ராகுன்றது வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணும். ஸோ அது வந்து ரொம்ப அட்டகாசமாக ஒர்க் பண்ணும். அதனால் வந்து அது நீங்கள் பண்ணும்போது ரொம்ப சிறப்பான விஷயங்கள்லாம் கொடுக்குறது வந்து மறந்துடாதீங்க. ஏன்னா வந்து இது மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா குழந்தை இல்லாதவர்கள் இந்த டைமில் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது பர்ஃபெக்டாக வந்து குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. இது பெரிய ப்ளஸ். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து குரு திசை புத்தி அந்த ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னும் போது உங்களது ராசி அதிபதி சனி 2ல் இருக்கிறார். அதனால் வந்து பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது. 2ல் உள்ள சனி வந்து வாக்குனால் நமக்கு வந்து சின்ன ஒரு டென்ஷனை ஏற்படுத்துகிறனா இப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். இதுவும் யாருக்கு நடக்கணும் போது மகர லக்னமாக இருந்து சனி திசை புத்தி பேச்சுக்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். மற்றபடி வேறு வந்து ப்ராப்ளம் இல்லை. ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ வருமானம் அதெல்லாம் வராதுங்க. ஸோ மகர லக்னமாக இருந்து சனி திசை புத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு வந்து பொருளாதாரத்தில் வந்து நல்ல ஏற்றங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது. 3ஆம் அதிபதியான குரு வந்து 4ல் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், சொத்து வாங்கி விற்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் சின்ன டென்ஷன்ஸ் ஏற்படும். விற்றுருவானா விற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு 15-20 நாட்கள் ஒரு டென்ஷன் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 3-12ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு 4ல் இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனையாகும். பட் இருந்தாலும் அதில் கொஞ்சம் இழுக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அது வந்து யாருக்கு மேஜராக நடக்கணும் போது மகர லக்னமாக இருந்து குரு திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கான விஷயங்கள் ரொம்ப இருக்கும். ராகு திசை புத்தி அந்தரம் நடக்கிறோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். தாயார் சம்மந்தமான விஷயங்கள் நிறைய மனப்போராட்டங்கள், மனசில் வந்து ரொம்ப டென்ஷன் வருதுக்கான. ஸோ அதனால் வந்து அம்மா கிட்ட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வண்டி வாகனங்கள் ஓட்டும் போதும் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா வண்டி வாகனங்கள்லாம் வந்து ஏதாவது சின்ன வேலைகள் வைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். 5ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 5ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 5 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 6ல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேலையில் வந்து நல்ல ஏற்றங்களை விட தொழில் சம்மந்தமான விஷயங்களில் வந்து நல்ல ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரொட்டேஷனுக்கு பணம் வர்றது இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி வந்து மகர லக்னமாக வந்து சுக்கிர திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க மேஜராக வந்து தொழிலில் வந்து 10ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி அவரே வந்து வரும்போது தொழில் வந்து பேராசை ஏற்பட்டு நிறைய வந்து நஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்பு எப்போதுமே சுக்கிர திசை இருக்குன்னு இல்லை. மகர லக்னத்துக்கு சுக்கிர திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க தொழில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து 10க்கு 8ன்னும் போதே அது நம்மளுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குன்றதை வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அப்படி என்னங்க பண்ணலாம் அப்படின்னா வெளியூர், நீ பிறந்த இடத்தை விட்டு வெளியூரோ வெளிநாடோ போய் இப்போ தொழிலோ வேலையோ பார்க்குறது தான் ரொம்ப சிறப்பு. ஓகேங்களா? ஸோ அது பார்த்துக்குங்க. 6ல் வந்து சுக்கிரன். ஸோ 6ல் வந்து சுக்கிரன் இருக்கிறது பார்த்திங்கன்னா நல்ல வருமானத்தை தரும். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்கிற இடங்களில் நல்ல வருமானங்களை கொடுப்பது வேலையில் வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. குழந்தைகளுக்கு வந்து ஒரு குடும்பம் அமைவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. ஸோ இது யார் நடந்தாலும் மகர லக்னமாக இருந்து சுக்கிர திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. 7ஆம் அதிபதி சந்திரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த செவ்வாய்ங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது 4-11ஆம் அதிபதி வந்து 7ல் இருக்கும்போது தாயாரினாலோ மூத்த சகோதரனாலோ மனைவியாலோ நிறைய அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். என்னங்க இப்படி ஒரு குண்டை போட்டிக்கிட்டா? ஆமாம். ஏன்னா வந்து இப்போது வந்து கோச்சாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் நீச்சமாக கடகத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி அம்மாவினாலேயோ மூத்த சகோதரர் பெரிய லாபங்கள் கருதி பொண்டாட்டி வந்து நம்மளை வந்து ரொம்ப டென்ஷன் படுத்துறது, ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்துவது, இல்லை அம்மா வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்துவது, அவமானப்படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்க ஒரு காலகட்டங்கள் தான். காரணம் என்னென்னா மகர லக்னத்துக்கு வந்து செவ்வாய் வந்து இப்போ வந்து யார் இருக்கலாம் மகர லக்னத்துக்கு செவ்வாய் திசை புத்தி அந்தரம் நடக்கிறோம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்.
எது நடந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க. எமோஷன் பண்ணிடுவாங்க. ஏதாச்சும் ஒரு எவ்வளோ ஒருத்தர் கத்திக்கிட்டே இருப்பான். நமக்கும் வந்து ஒரு நாள் பொருள் ஒரு கதை டப்புன்னு கத்திடுவோம். அதனால் அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். ஸோ வியாபாரம் பண்ணுறவங்களுக்குலாம் கூட வந்து இந்த டிரான்சாக்ஷன் வெளியில் பேசுறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்ம நல்லதே பண்ணாலும் அவங்க வந்து அவமானப்படுத்துவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனம். மற்றபடி வந்து 8ஆம் அதிபதி வந்து 5இல் இருக்கும்போது குழந்தைகளால் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் இருக்கும். பையன் இப்படி இருக்கானே, இது பண்ணுறானே, இப்படி பண்ண, இந்த பையனுக்கு எப்போ புத்தி வரும்ன்ற மாதிரியான ஒரு டென்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். மற்றபடி 9ஆம் அதிபதியான புதன் 9ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4இல் இருக்கும்போது அதே 6ஆம் அதிபதியும் அவரே வரும்போது வெளிநாடு சென்று படிக்கணும், வெளிநாடு போகணும், வெளிநாடு வேலைக்கு போகணுங்கிறவங்களுக்குலாம் வந்து சிறப்பான ஒரு விஷயங்கள்லாம் நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் தான். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதி முதலே சொன்ன ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள். ஆனால் வேலைக்கு தொழில் சம்மந்தமான விஷயங்கள் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பாக தான். வேலை செய்வதற்கு வந்து ஒரு நல்ல ஒரு பொன்னான நேரம், உங்களுக்கு நினச்ச வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் அதிபதி செவ்வாய் நீச்சமாக இருக்கும்போது பெருத்த லாபங்கள் கருதியோ இல்லை காமம் ரீதியான விஷயங்களை ஏதாவது ஏடாவடமாக போய் மாட்டிக்கிட்டு அவமானப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். கணவன் மனைவி உறவில் வந்து சந்தேகங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனம். ஏன்னா வந்து அந்த செவ்வாய் நீச்சலும் போதே ஏதாவது வாக்குவாதத்தில் வந்து வார்த்தை விட்டுறது, ஏதாவது இடவடமாக பேசுறதுலாம் இருக்கும். உங்களது ஏதாச்சும் சீக்ரெட்ஸ் இதில் அது தெரிஞ்சு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். காமம் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை. ஓகேங்களா. 12ஆம் அதிபதி குரு வந்து உங்களுக்கு வந்து குரு ராகு ஒன்றா இருக்கும்போது பின்னாடி வந்து நிறைய பேர் வந்து உங்களுக்கு பேசுவதற்கான வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு நல்ல ஏற்றங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க, அதில் எந்த மாற்றம் இல்லை. பட் இருந்தாலும் மன ரீதியான விஷயங்கள் மகர லக்னத்திற்கு குரு தேசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க, ராகு தேசை புத்தி அந்தரம் கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன பாதிப்பிலே கண்டிப்பாக கொடுத்துருங்க. என்னை பொறுத்தவரை வந்து பிரார்த்தனைங்கிறது ரொம்ப முக்கியமானதாக. பிரார்த்தனை பண்ணும்போது நம்ம அடுத்த லெவலுக்கு கண்டிப்பாக போயிடும். டெய்லி ஒரு 15 நிமிஷம் பிரார்த்தனை பண்ணும்போது சிறப்பான பலன்கள்லாம் இருக்கும். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இந்த வாட்டி நம்ம சொல்ல போகிற விஷயம் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்னென்னா, ஜென்ரலாக வந்து யார் எந்த ராசி அதிபதி எந்த லக்னம் எந்த 12 ராசிக்காரங்க யாராக வேணா இருங்க. ஸோ இதில் வந்து மேஜராக வந்து நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்களை கடைபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து என்ன வேணுமோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக இது பண்ணும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு தவறான திசையோ ஒரு டென்ஷனான திசையோ இருந்தாலும் உங்களை வந்து அப்படி அலேக்காக வந்து தூக்கிட்டு போகிற ஒரு விஷயம் தான் நான் இப்போ சொல்ல போகிறது. என்னை பொறுத்தவரை நம்பர் 1 பிரார்த்தனை. இது வந்து அடிக்கடி சொல்வேன். ஸோ டெய்லி வந்து 15 நிமிடங்கள் வந்து உங்களது பிரார்த்தனை பண்ணிக்க ரொம்ப 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 அவசியம். அதுவும் உங்கள் ஜாதக ரீதியாக ஹையஸ்ட் டிகிரி இருக்கிற பிளானட்டை வந்து அது ஆத்மகாரகன்னு சொல்லுவோம். ஸோ அந்த பிளானட்டை வந்து நம்ம வழிபாடு பண்ணும்போது நம்ம அடுத்த லெவலில் போகிறது ரொம்ப உறுதியாக இருக்கும், ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதை லைஃப் டைம் ஃபுல்லாக பண்ணணும். ஸோ ரெண்டாவது வந்து கர்ணநாதன்கிறது பார்த்திங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் இருக்கும். அந்த கர்ணநாதன்கிற ஒரு தெய்வத்தை வந்து அந்த மந்திரங்களையோ அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணும்போது நமக்கு தேவையான ஒரு கவசம் மாதிரி செயல்படுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் மாதிரி, ஒரு செக்யூரிட்டி ஃபோர்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அது கண்டிப்பாக வந்து அதுவும் பண்ணணுங்க. ஸோ இது இரண்டாவது. அதுவும் நட்சத்திராதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்களை கொடுக்கும். ஸோ அந்த வந்து நட்சத்திராதிபதிக்கான உரிய தெய்வங்களை வழிபடும் போது நமக்கு வந்து நல்ல எண்ணங்கள் நல்ல விஷயங்கள் அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி திதி. ஸோ நீங்கள் எந்த திதியில் பிறந்தீங்களோ அந்த திதிக்கான தெய்வங்களை வழிபடுது. அந்த திதி வரும்பொழுது அந்த 15 நாளைக்கு ஒரு வாட்டி உங்கள் திதி நீங்கள் பிறந்த திதி வரும்போது அன்றைக்கி வழிபாடு பண்ணும்போது ரொம்ப ஏற்றமான விஷயங்கள் இருக்குங்க. ஸோ இது வந்து அதே மாதிரி கிழமை. நீங்கள் என்ன கிழமையில் போகிறீங்களோ அந்த கிழமைக்கு வந்து அந்த சாமியை கும்பிட்டுவாங்க. சொல்கிறீங்களா. இந்த 5 விஷயத்தை நீங்கள் கண்டினியூவாக எழுதி வச்சு பர்ஃபெக்டாக பண்ணிவிட்டு வாங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு இரக்கமே வராதுங்க. விச்சலே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே லீடில் தான் போகும். என்ன தான் தவறான திசை புத்தி அந்தரங்கள் எது வந்தாலும் உங்களை அழகாக இறைவன் காப்பாற்றி கொண்டு போவாருங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இந்த 5 விஷயம் நான் சொன்னதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கினாலே இன்றைக்கி ஜோசியம் பார்க்கணும் கூட அவசியம் கிடையாது. இந்த 5 விஷயத்தை பர்ஃபெக்டாக பண்ணிடுறேங்க. எனக்கு எந்த விதம்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேவையான விஷயங்களை ஆண்டவன் கொடுப்பார். நீங்கள் அடுத்த லெவல் போகிறது வந்து உறுதின்னு சொல்லிவிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.